செய்திகள். தமிழகத்தில் அதிமுக தேமுதிக கூட்டணி மாபெரும் வெற்றி. முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா நாளை மறுநாள் பதவியேற்கிறார். ரிஷிவந்திய தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி. தமிழக மக்களுக்கு கேப்டன் நன்றி. சீர்குலைந்த தமிழக பொருளாதாரத்தை முறைப்படுத்துவதே முதல் வேலை. செல்வி ஜெயலலிதா பேட்டி. தமிழக அமைச்சர்கள் பலர் தோற்றனர். மு. கருணாநிதி வெற்றி. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா நாளை மறுநாள் பதவியேற்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து திமுக அரசு விலகி அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்க உள்ளது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். கோலாகலமாக நடைபெறவுள்ள இந்த விழாவில் அவருடன் புதிய அமைச்சரவை குழுவும் பதவியேற்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள செல்வி ஜெயலலிதா தமிழக மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களித்ததாக தெரிவித்தார். மேலும் அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பெருவாரியான வெற்றியை பரிசாக தந்த தமிழக மக்களுக்கு தமது நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் செல்வி ஜெயலலிதா 41,984 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியளித்த தமிழக மக்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் கேப்டன் விஜயகாந்த் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இது மட்டுமின்றி பெரும்பாலான தேமுதிக வேட்பாளர்கள் வெற்றி கனியை பறித்துள்ளனர். இதையடுத்து தேமுதிக தலைமைக் கழகத்தில் கூடிய தொண்டர்களும் மகளிர் அணியினரும் பொதுமக்களும் கேப்டன் விஜயகாந்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தொண்டர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பட்டாசுகளை வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது பேசிய கேப்டன் விஜயகாந்த், தற்போதைய வெற்றி திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாட்டிற்கு எதிராக கிடைத்த வெற்றி. விலைவாசி உயர்வு, ஊழல், மின்வெட்டு, கலைத்துறையில் ஆதிக்கம் உள்ளிட்ட திமுக அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு தமிழக மக்கள் நல்ல பதிலடி கொடுத்துள்ளார்கள் என்று அவர் அப்போது தெரிவித்தார். மக்களுக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டதுனால வந்தது நிச்சயமாக நல்ல ஆட்சி கிடைக்குங்கிற நம்பிக்கை மக்களின். இன்னைக்கு கிடைத்த வெற்றி என் தமிழக மக்களுக்கும் என் தொண்டர்களுக்கும் கிடைத்த வெற்றி. அந்த வெற்றி நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைக்கும். இந்த வெற்றி கிடைச்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. திமுக அரசின் ஊழலாட்சி, திமுக அரசின் விலைவாசி ஏற்றம், திமுக அரசின் மின்சார வெட்டு, திமுக அரசின் அராஜக ஆட்சி ப்ளஸ் குடும்பம், இதெல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டதுனால வந்தது நிச்சயமாக நல்ல ஆட்சி கிடைக்குங்கிற நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கை வீண் போகலைங்கிறது இந்த தேர்தல் எடுத்துக்காட்டு. அதே மாதிரி பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலான்னு இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் உடஞ்சிருச்சு. அதே மாதிரி இவங்க சொன்னபடி ஆட்சிக்கு வந்தோன்னா கேபிள் டிவியும் ஒழிச்சாங்கன்னா தமிழக அரசு கேபிள் டிவி ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுற முதல் அல்ல மக்களில் நானும் ஒருவன்னு சொல்லிக்கிறேன். தமிழக மக்களுக்கும் சரி, திரையுலகத்தைச் சேர்ந்தவங்களுக்கும் இனிமேல் விடிவு காலம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். தன்னிச்சையாக அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், நடிகர் சங்கத்து தலைவர், இதெல்லாம் இல்லாமல் சுயேட்சையாக நடைபெறும். அவங்கவுங்க யார் வேணாலும் விருப்பப்படுறவங்க இந்த தேர்தல் இந்த மாதிரி
அந்தந்த சங்கத்துக்கும் தேர்தலில் நிற்கலாம். அதே மாதிரி ஓட்டு போட்டு எங்கள் கூட்டணி கட்சியை எல்லாம் ஜெயிக்க வச்ச அத்தனை மக்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றியும், என் தொண்டர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷிவந்தியம் தொகுதியில் என்னை வெற்றி பெறச் செய்த மக்களுக்கும், என் கட்சி தொண்டர்களுக்கும், கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாறு காணாத வெற்றிக்கு பாடுபட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி புதிய முதல்வராக பதவியேற்கிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டன. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் அதிமுக 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய முதல்வராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். காங்கிரஸ் 7 இடங்களிலும் திமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றன. நிரவி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்காளத்தில் 34 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த இடதுசாரி கூட்டணி படுதோல்வி அடைந்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 297 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி 277 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு 62 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சார்யா ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் எம் கே நாராயணனிடம் கொடுத்துள்ளார். இதனிடையே ஆளுநரை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியுள்ளார். அசாமில் மொத்தமுள்ள 126 இடங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 78 இடங்கள் கிடைத்துள்ளது. எனவே தற்போதைய முதல்வர் தருண் கோகாய் மீண்டும் முதலமைச்சராகிறார். 5 மாநிலங்களில் நடந்த தேர்தலில் 4 மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது. புதுவை, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சி மாறியுள்ளன. ஆனால் அசாமில் மட்டும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி தொடர்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்ததை அடுத்து முதலமைச்சர் கருணாநிதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. இதில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 35 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. திமுகவை சேர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம், பொங்கலூர் பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் படுதோல்வி அடைந்துள்ள நிலையில் அன்பழகன், பொன்முடி, நேரு உள்ளிட்டோர் பின்னடைவில் உள்ளனர். இதைத் தொடர்ந்து கருணாநிதி முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா ஏற்றுக்கொண்டு புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வரை பொறுப்பில் நீடிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.